முதல்வன் முதற்றே உலகு. வணக்கம். மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதி டொரண்டோ நேரம் தற்போது 9:01 PM and டொரண்டோவின் வெதர் 19 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவதாக டாப் ஆஃப் யுவர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது சஸ்காச்சுவானில் இன்று வீக்கெண்ட்ஸ் ஒரு தாக்குதல் நடைபெற்றிருந்தது. ஸோ இந்த தாக்குதலில் நிறைய பேர் இறந்திருக்கின்றார்கள் மற்றும் காயம்பட்டிருக்கின்றார்கள். ஸோ இது பற்றிய விடயங்களை மேற்கொண்டு பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து கனேடிய வள பகுதியில் பார்க்க இருப்பது வான்கூவரில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ புதிய வீட்டு வசதி திட்டம் ஒன்றை பற்றி அறிவித்திருக்கின்றார். ஸோ அங்கு நடைபெற்ற விடயங்கள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட்டில் பார்க்க இருப்பது சஸ்காச்சுவான் மாகாணத்தில் கத்தி குத்து தாக்குதல் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதல்களுடன் தொடர்புடைய 2 பேர் சகோதரர்களை RCMP தேடி வருகின்றார்கள். சஸ்பெக்ட்ஸ் யாராக இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் மைல்ஸ் சாண்டர்சன் என்பவர் 30 வயதுடையவர், இரண்டாவது டேமியன் சாண்டர்சன் 31 வயதுடையவர்கள். 2 பேருமே சஸ்பெக்ட்ஸாக இருக்கின்றார்கள் இந்த கத்தி குத்து சம்பவத்துக்காக. அண்ட் இரண்டாவது நபர் 31 வயதுடைய டேமியன் சாண்டர்சன் இறந்திருக்கின்றார் திங்கட்கிழமை என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் மொத்தமாக 10 பேர் இறந்திருக்கின்றார்கள் அண்ட் 18 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. யார் இந்த சம்பவத்தில் மேற்கொண்டவர் பற்றி பார்த்தோம் என்றால், அவருடைய பேக்ரவுண்ட் பற்றி பார்த்தோம் என்றால், இவர் 2 இயர்ஸுக்கு கிட்ட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கின்றது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 59 கிரிமினல் கன்விக்ஷன்ஸ் இவருக்கு எதிராகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அவருடைய சைல்ட்ஹுட்டில் நிறைய சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், நிறைய வயலன்ஸ், நெக்லெக்ட் மற்றும் சப்ஸ்டன்ஸ் அபியூஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் காரணமாக தொடர்ந்து அவர் அவருடைய அடல்ட்ஹுட்டில் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் போன்ற விடயங்களை யூஸ் பண்ணியிருக்கின்றார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது ஒரு அதிர்ச்சி தருகின்ற ஒரு விடயமாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் அவருடைய இரங்கலையும் தெரிவித்திருக்கின்றார். சஸ்காச்சுவான் முதல்வர் மற்றும் ஜேம்ஸ் ஸ்மித் க்ரீ நேஷன் தலைவர்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றார் இந்த சம்பவம் பற்றி. அது மட்டுமல்லாமல் ஆடவா நாடாளுமன்றத்தில் உள்ள கொடிகள் அரை கம்பளத்தில் தாழ்த்தப்படும் என்றும் அறிவித்திருக்கின்றார். ஸோ இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை இப்போது பார்க்கலாம்.
Yesterday's attacks in Saskatchewan are shocking and heartbreaking. My thoughts and the thoughts of all Canadians are with those who've lost loved ones and with those who are injured. This kind of violence, or any kind of violence, has no place in our country. We're still, of course, monitoring the situation closely, and we urge everyone to follow all the updates from the authorities. Priority is keeping you and your loved ones safe, so please be careful. If you see anything, if you have any information, please call 911 to share that. I reached out to the James Smith Cree Nation leadership earlier today, had a good conversation with the chiefs. I also spoke with Premier Moe of Saskatchewan to highlight that the federal government will be there with the resources necessary right now in this time of crisis, but also will continue to work as partners in the weeks, months, and years to come through grieving and healing. Ministers Miller and Haidu are also closely engaged with the community and its leadership. I want to, of course, thank the first responders for stepping up, for being there in the community. But to everyone affected from this tragedy, I know how incredibly overwhelming and distressing it can be. If you need someone to talk to, you can visit hopeforwellness.ca to get information on how to access the support you need. As a show of solidarity, all federal buildings in Saskatchewan have been lowered, and the Peace Tower flag has also been lowered to half-mast. Sadly, over these past years, tragedies like these have become all too commonplace. Saskatchewanians and Canadians will do what we always do in times of difficulty and anguish. We'll be there for each other. Be there for our neighbors, lean on each other, help grieve and help heal. We will continue to do that, and all Canadians will be with you in this difficult time. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:09 PM and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. பார்த்திருந்தோம், பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த சம்பவத்தை பற்றி தனது இரங்கலை தெரிவித்திருந்தார். அத்துடன் பிரீமியர் டக் ஃபோர்ட் மற்றும் ஒன்டாரியோவில் இருக்கின்ற நிறைய பாலிட்டிஷியன்ஸ் அவர்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சஸ்காச்சுவானில் நடைபெற்ற சம்பவத்திற்கு பிறகு. குறிப்பாக பார்த்தோம்னால் டொரண்டோ மேயர் ஜான் டோரி தனது ட்விட்டரில் கண்டோலன்ஸஸை தெரிவித்திருந்தார். யூஸ்வலாக பார்த்தோம் என்றால் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் இண்டிஜினஸ் பீப்புள், பழங்குடி மக்கள் ஓவர் ரெப்ரசன்டேட்டாக இருக்கின்றார்கள். இதற்கு காரணங்கள் நிறைய இருக்கின்றது. ஒரு காரணம் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் பாலிசிஸ் டிஸ்கிரிமினேட்டரி பாலிசிஸ் இண்டிஜினஸ் பீப்புளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பாலிசிஸ், இது போன்ற விடயங்கள்
கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் வந்து இண்டிஜினஸ் பீப்புள் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. பார்த்தோம் என்றால் பழங்குடியினரின் பிள்ளைகள் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பப்பட்டிருந்தார்கள். அங்கு அவர்கள் வந்து எமோஷனல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், நெக்லெக்ட் போன்ற விடயங்களை வந்து எதிர்கொண்டிருந்தார்கள். அண்ட் மால்நரிஷ்மெண்ட் போன்ற விடயங்கள் வந்து எதிர்கொள்ளப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து வந்து அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள் சின்ன வயசுலேயே. அண்ட் அவர்களுக்கு தேவையான அன்பு போன்ற விடயங்கள் வந்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஸோ அதற்கு காரணமாக நிறைய பிள்ளைகள் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் இருந்து வரும்போது அவர்களுக்கு எப்படி ரியல் லைஃப்பில் வந்து ஒரு ஆளை கையாளுக்கின்றது போன்ற விடயங்கள் வந்து தெரியாமல் இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ராமாஸ் வந்து ஜெனரேஷனாக வந்து பாஸ் பண்ணி கொண்டு வருகின்றது. ஸோ இன்டர் ஜெனரேஷனல் ட்ராமா வந்து பாஸ் பண்ணப்பட்டு வருகின்றது. இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சிஸ்டத்தில் வந்து படித்தவர்கள் பிள்ளைகள் வந்து இந்த சம்பவங்கள் இதனால் வந்து பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். பேரண்ட்ஸ் வந்து எப்படி பிள்ளைகளை வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அன்பாக வளர்க்கின்றது போன்ற விடயங்களில் வந்து நிறைய கஷ்டப்பட்டார்கள், அப்படி தெரியாமல் இருந்தார்கள். ஸோ இது போன்ற விடயங்கள் தான் இண்டிஜினஸ் பீப்புள் வந்து இப்படிப்பட்ட கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்கேஜ் பண்ணுவதற்கு ஒரு பின்னணியாக இருக்கின்றது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இன்று வான்கூவரில் நடைபெற்றிருந்த ஒரு புதிய வீட்டு வசதி திட்டம் பற்றி ஒன்று அறிவித்திருந்தார். ஸோ அது பற்றியும் மற்றும் சஸ்காச்சுவானில் நடைபெற்ற விடயங்கள் பற்றியும் இவருக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. ஸோ அங்கு நடைபெற்ற விடயங்களை பார்க்கலாம். Do you have any concerns with the RCMP's response, given that Miles Sanderson has been unlawfully at large since May? And can we please have a response in English and French? Right now, the work that we're doing is working all together, the federal government, the provincial government, municipal and community leaders, to try and keep everyone safe. That's why it's so important that everyone follow the instructions of the local authorities to do everything they can to keep safe. As a federal government, we're ensuring whatever resources are needed by the police of jurisdiction are received to be able to put an end to this situation and to allow people to grieve without fear, to start the healing process that will take an awfully long time, because this was an incredibly horrific and traumatic event. Évidemment. Next question, Steve. Steve Shear, Reuters. Good morning. I wanted to ask another question about Saskatchewan, if I could. We heard, speaking to members of the community, that the use and sale of heavy drugs might be one of the motives in the murders. I was wondering if you could speak to that. And also, you've mentioned that the federal government is going to be there for the community. And could you give us an idea what that might look like? Are you talking about aid for the families of the victims? Are you talking about more policing? Perhaps counseling for drug abuse, that sort of thing? Right now, our focus is on being there to get through this crisis. The events that have happened over the past couple of days are horrific. People are traumatized, people are hurting, people are injured, people are devastated. Being there with whatever supports are needed right now in this moment of crisis is our focus. Of course, there are going to be many conversations about next steps and how we move forward. And yes, the federal government will be there for that. Rachel Aiello, CTV News. You've brought your cabinet to one of the most expensive cities in the country to talk about affordability. What message do you think that sends to the large number of Canadians who are feeling the pinch every day from the rising cost of living and won't benefit from the aid programs that you often tout or housing promises that are going to take years to come to fruition? Our focus this week as we kick off what will be a busy and important fall of parliamentary work is on the economy. Hearing from Canadians and working with Canadians to solve the very real pressures they're facing, whether it's to make sure that we're growing the economy, making sure we're creating good jobs now and into the future, or directly supporting people in the challenges they're facing around the cost of living. That is our focus. We're coming together in one of Canada's major cities to be part of putting forward solutions to make a difference for Canadians. It's going to take a lot of hard work over the coming months, but this government is there
to deliver for Canadians, to make sure we have an economy that works for all Canadians. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாருண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து. கண்ணால பார்த்து, காதால சத்தத்தை கேட்டு, நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸில் பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:16 PM and Torontoவின் weather 19 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. பார்த்திருந்தோம், பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ செய்தியாளர்களின் சந்திப்பின் போது சஸ்காச்சுவானில் நடைபெற்ற இந்த சம்பவம் பற்றி பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது செய்தியாளர்களால். முதலாவதாக எவ்வாறு ஃபெடரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண போகின்றார்கள் என்று கேட்கப்பட்டிருந்தது. பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஃபெடரல் கவர்மெண்ட் இந்த டைமில் ஹாரிஃபிக் டைமில் சஸ்காச்சுவான் ரெசிடென்ட்ஸுக்கு அவர்களுடைய சப்போர்ட் இருக்கும் என்று உறுதியாக தெரிவித்திருந்தார். அத்துடன் இந்த கேள்விகள் எல்லாம் நடைபெற்றது வான்கூவரில் நடைபெற்றிருந்தது. பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆக்சுவலி ஒரு அறிவித்தலுக்காக வான்கூவருக்கு சென்றிருந்தார். அது என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், வான்கூவரில் ஹவுசிங் மார்க்கெட் வெரி ஹையாக இருக்கின்றது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்திருக்கின்றார் $1.4 பில்லியன் லோனாக கொடுக்கப்பட இருக்கின்றது வான்கூவர் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸுக்கு. எதற்காக என்று பார்த்தோம் என்றால் 3000 புதிய வீடுகள் பில்ட் பண்ணுவதற்காக. கனடாவுடைய ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தோம் என்றால் இதுதான் லார்ஜஸ்ட் இண்டிஜினஸ் லெட் ஹவுசிங் மற்றும் ரீட்டைல் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருக்கின்றார். அதாவது இந்த முயற்சி வான்கூவரில் தற்போது இருக்கின்ற ஹவுசிங் மார்க்கெட், ஹவுசிங் ப்ரைஸஸ் மற்றும் ஹவுஸ் அவைலபிலிட்டியை டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணும் என்றும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்திருக்கின்றார். Toronto நேரம் தற்போது 9:18 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. தொடர்ந்து பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாணய மாற்று வீதம் 280 ஸ்ரீலங்கன் ருபீஸாக இருக்கின்றது. அத்துடன் இந்தியாவில் 6250 இந்தியன் ருபீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 280 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.76 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.66 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.13 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
Welcome back. Toronto நேரம் தற்போது 9:20 p.m. and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. பார்க்க இருக்கின்றோம் இன்றைக்கு ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் ஜிடியில் வந்து பியல், ஹால்டன் அண்ட் டர்ம் ரீஜனில் வந்து பேக் டு ஸ்கூல் அண்ட் நாளைக்கு பார்த்தோம் என்றால் கேத்தலிக் மற்றும் பப்ளிக் ஸ்கூல் போர்ட்ஸ் இன் டாரண்டோ அண்ட் யோர்க் ரீஜனுக்கு வந்து பிள்ளைகள் வந்து மீண்டும் பாடசாலைகளுக்கு செல்ல இருக்கின்றார்கள். ஸோ பேக் டு ஸ்கூல் என்றாலே எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு கேள்வி எழும், அதாவது கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகின்றது என்று. ஸோ அது பற்றி சில விடயங்கள் தான் பார்க்க இருக்கின்றோம். ஒன்டாரியோ கவர்மெண்ட் அறிவித்திருக்கின்றார்கள் 2020 பிறகு முதன் முறையாக பிள்ளைகள் வந்து ஒரு கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே பாடசாலைகளில் இல்லாமல் பேக் டு ஸ்கூல் போக இருக்கின்றார்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். பார்த்தோம் என்றால் மாஸ்கிங் வந்து ஒரு சஜஷனாகத்தான் இருக்கின்றது, ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாக இல்லை. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல் பாடசாலைகளுக்கு செல்லும் போது செல்ஃப் அசஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும், எப்படி அவர்கள் ஃபீல் பண்ணுகின்றார்கள், சிம்டம்ஸ் இருக்கின்றதா என்று. ஸோ அது வந்து இனிமேல் கட்டாயமாக இருக்காது. மாணவர்கள் வேணுமென்றால் செல்ஃப் அசஸ் பண்ணலாம். மூன்றாவது மேட்டரி செல்ஃப் ஐசோலேஷன் என்ற ஒரு கட்டாயமாக இருந்தது. ஸோ பிள்ளைகளுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு என்றால் அண்ட் அவர்கள் வந்து பாசிட்டிவாக கோவிட்டுக்கு டெஸ்ட் பண்ணியிருந்தார்கள் என்றால் மேட்டரியாக தங்களை தனிமைப்படுத்த வேண்டும் அட்லீஸ்ட் 5 நாட்களுக்கு என்று ஒரு சட்டம் இருந்தது முதல். இப்போது அந்த பாலிசி ரிமூவ் பண்ணப்படும். பிள்ளைகளுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்துச்சு என்றால் 24 மணித்தியாலங்கள் பாடசாலைகளுக்கு வரக்கூடாது என்ற ஒரு சஜஷனாகத்தான் இருக்கின்றதே வழிய ஒரு கட்டாயமாக ஒரு கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கோவிட் டைம்ஸால் ஆன்லைன் லேர்னிங்கில் வந்து பிள்ளைகள் வந்து என்கேஜ் பண்ணியிருந்தார்கள். அதனால் நிறைய பேர் வந்து அவர்களுடைய படிப்புகளில் வந்து they have fallen behind. ஸோ இதன் காரணமாக இதை வந்து ஈடுகட்டுவதற்காக புதிய திட்டங்கள் வந்து ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து அறிவித்திருக்கின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் என்னவாக இருக்கின்றது என்றால் ப்ராவின்ஸ் வைட் டியூரிங் ப்ரோக்ராம். ஸோ இதனால் பிள்ளைகளுடைய படிப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதை ஈடுகட்டுவதற்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமில்லாமல் எக்ஸ்பேண்டட் சம்மர் லேர்னிங் என்கின்ற ஒரு விடயமும் கொண்டு வரப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் ஒன்டாரியோ கவர்மெண்ட் அறிவித்திருக்கின்றார்கள் இப்போது பிள்ளைகளுக்கு வந்து சில விடயங்கள் வந்து எம்பசைஸ் பண்ணப்பட இருக்கின்றது. பாடசாலைகளில் படிப்பு திட்டத்தை வந்து மோர் ப்ராக்டிக்கலாக கொண்டு வருவதற்காக யூத்துக்கு வந்து அவர்களுடைய பர்சனல் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அவர்களுடைய ஃபைனான்சஸை எப்படி மேனேஜ் பண்ணுகின்றது என்கின்ற விடயம், பட்ஜெட்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றி கற்பிக்கப்படும் பாடசாலைகளில் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சேக்கு இந்த அறிவித்தல் பற்றி நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது செய்தியாளர்களால். இதில் வந்து முதல் கேள்வி என்னவாக இருந்தது என்று பார்த்தோம் என்றால் கோவிட் வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து ஜூன் இந்த ஸ்கூல் இயருக்குள்ளே வந்து அதிகரித்தால் பிள்ளைகள் வந்து மீண்டும் பாடசாலைகளுக்கு ஆன்லைன் லேர்னிங்க்கு வந்து கொண்டு வரப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே அறிவித்திருக்கின்றார் ஈவன் கோவிட் கேஸ் வந்து அதிகரித்தாலும் பிள்ளைகள் வந்து பாடசாலைகளில் தான் இருப்பார்கள் என்று அறிவித்திருக்கின்றார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆஃபீஸில் வந்து முதல் ப்ரையாரிட்டியாக இருப்பது வகுப்பறைகளில் மாணவர்களை வந்து வைத்திருப்பது தான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே தெரிவித்திருக்கின்றார் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுகின்றார்கள். சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கின்ற அனைத்து கைடன்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுகின்றார்கள் என்றும் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லீச்சே வந்து இன்று அறிவித்திருக்கின்றார். டொரண்டோ நேரம் தற்போது 9:24 p.m. அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கலையரங்கம் தான். இன்றைய கலையரங்க பகுதியில் ஒரு பாடல் பார்க்க இருக்கின்றோம். பாடலின் பெயர் கந்தர் கூட்டம். அந்த மியூசிக் இஸ் டன் பை ஸ்டீவ் கிளிஃப். பார்க்கலாம்.
படையெடுத்ததும் நிலம் அதிர்ந்து எதிர்பட்டை கட்டு காட்டி தவறு நின்னா மழை நடந்தா பட கடந்தா பொறி தட்டு நாங்க பறந்தா கிட்டி விழுந்தா சதி சாவின் நுனியுத்தான் சந்தையில புடிச்ச புள்ளைய ரெண்டு வைக்கிற முதலடி சண்டையில தலை கெடுக்கிற பரம்பரை நாங்க தனி வழி சாகாத வரமை மத்து தந்தவனை துணிவிருக்கு வேலெடுத்து எறிந்தவர்கள் பங்கை நாங்க மறுபிறப்பு சிற சொல்ல பண்டிகை பட்டற பண்டிகை வீர அக்கறாய அது ஒளி வந்த எங்கள் அண்ணன் நடுத ராவண எத்தனை முறை நான் சொல்லுவேன் உனக்கு ரத்தத்திலோடு ராணுவ துடிப்பு சத்திய தாயகம் வைக்கிற வரைக்கும் நிச்சயம் மங்களின் வகைகள் இருக்கு வளர் எரிபோல் வார்த்தைகள் பகிர்ந்து வருது பார்த்துக்கொள் பருவம் அடைந்த வார்த்தைகள் இனி பல பழக்குது பாட்டுக்குள் கடலே என் கடலே கரிகாலா எங்க மறைஞ்ச வனமே என் வனமே அவன் தடம் தேடி திரிஞ்ச கடலே என் கடலே கரிகாலா எங்க மறைஞ்ச வனமே என் வனமே அவன் தடம் தேடி திரிஞ்ச கொலசாமி ஒருத்தன் இருந்தான் நிலங்காக்க குருதி கொடுத்தான் நடு நேரம் நீசியில் நடந்தான் விளக்காக வீதியில் இருப்பான் நகரவ குறவி ஆண்ட தமிழர் கூட்டம் குறையாத வேகம் குருதி தாகம் கடந்த காலம் பேசும் இனி நேரங்காலம் பார்த்து படையிறங்க போகுது புதுசு இது பாண்ட தந்த பூமி நீ பரிசளிக்கிற நமக்கு அணி காட்டில ரெண்டு காலில வரி புலி நடந்தது தெரியுமா அத நாட்டில வந்து பிறந்த மன்னன குருதி தாகம் அடங்குமா குட்ட குட்ட குனியவில்லை குள்ள நரி இனத்துக்குள்ள கோபுரத்தில் இருந்தவங்க குப்பநட்டு வீதியில ஆனா கூனா எதிரி அடங்கா தலைவன் குடுமி வானம் வரைக்கும் வாழ்த்தும் வணங்கா ஒருவன் வழுதி ஆரியப்பட கடந்து வந்தவன் பாண்டியன் நெடுஞ்செல்லியன் அந்த காவிரி கொண்டு அணை எடுத்தவன் கரிகால் பல சோழன் அங்கு காத்த வெண்ணியன் காட்டி தந்தவன் திராவுடன் பள்ளி தீர்க்க வந்தவன் ஆரியத்துக்கு கொடி பிடித்தவன் திராவுடன் அடி வருடி இங்கு நீ நான் தமிழன் நடுவில வேண்டாம் ஒருவன் எந்த காலம் வரைக்கும் இருக்கும் கரிகாலன் கதைகள் நிலைக்கும் கடலே என் கடலே கரிகாலா எங்க மறைஞ்ச வனமே என் வனமே அவன் தடம் தேடி திரிஞ்ச கொலசாமி ஒருத்தன் இருந்தான் நிலங்காக்க குருதி கொடுத்தான் நடு நேரம் நீசியில் நடந்தான் விளக்காக வீதியில் இருப்பான் மனப்பட்ட நரம்பு துடிக்க புள்ளி உருமுது உரிமை மேலும் மனமுட்ட ஆட்ட போட்ட மண் புழுவுக்கு என்ன வேணும் கண்ணி காட்டு வைக்க விதைத்த ஒரு தலைவன் தலைமுறை நக களமிறங்கிய சொந்தங்கள் சந்ததி தமிழ் என்ன என உயிர் பெற தொட்டா தோட்டா தெரிகிற சத்தம் கேட்டா நடுங்கிற வண்டி முழங்குற உணர்வுகிறது தமிழ் இனம் என வழி பெறுகிறது பெண்கள் ஆயுதம் ஏந்தி அங்கல காத்த கதைய பாடி தனிப்பட்ட மண்ணை பெற்ற நிற்ப மாண்ட வீர பாரு அடிமைப்படுத்தப்பட்டவர் பணிக்கு பட்டம் பெற்றவர் பணித்த படிப்பு வேலை இன்று தினமும் வெறுப்பு செத்தவர் நாவில் இருக்கும் நீட்டி வார்த்தைகளை நெருப்பு தீட்டி அதிகால மரண செய்தி குறி பார்த்து விட்டன ஏவி குரங்கு கூட்டம் உதவி செய்து கட்டி குடித்தது ராம சேது வனரம் என்று வணக்கு சொன்னதற்கு தமிழக கேளு வரலாறத்தை மாத்தி எழுது அடையாளத்தை தெளிவ திருத்து கதை மாத்தி எதிரி சொல்லு மூடி மறைச்ச பறக்கும் கல்லு கடலே என் கடலே கரிகாலா எங்க மறைஞ்ச வனமே என் வனமே அவன் தடம் தேடி திரிஞ்ச கொலசாமி ஒருத்தன் இருந்தான் நிலங்காக்க குருதி கொடுத்தான் நடு நேரம் நீசியில் நடந்தான் விளக்காக வீதியில் இருப்பான் பாணன் பறையன் கடவன் துடியன் குடிகளாதி ஆரிய பார்ப்பனன் வந்து புகுந்தான் தமிழ் பாதி பாதி பரமு மலையில் பாரியின் குதிரைகள் புயல் என பாய்ந்தன பரதவ கடலிலே படகுகள் எதிரிகள் புடை சூழ்ந்தன அவள் இல்லாத குல சொல்லாத பல முப்பாட்டன் கொடை வித்தாக வரும் காலம் மாறி கடந்த பிறகு கரிய மேகம் பிறந்தோ இது வர்ணாசிரம சாதி நடைபணிகள் இல்லாத மாடி அனலம் பேர்கரிதை என்று குறைத்தார் கலை வடிவங்கள் வாழி அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தமிழன் நிலங்கள் இதில் வாழ்ந்து வளர்ந்து பிறந்து வந்தது தமிழனோட நிலைகள் பார்ப்பனின் கூட்டத்தில நடுவிதுக்குள்ள நாங்கள் மண்ணி அடித்தால் காட்டுக்குள்ள வந்தவரை கொடு புள்ளி அடித்தது கதையவள் பாரருவம் பகையும் நடுங்கும் எதிலும் தமிழன் இயங்கும் இறந்த போரில் எதிரி என் பாட்டனுக்கு ஒரு மருதி வெள்ளப்பட்டி அரசியல் இங்க வேதம் சொல்லும் ஆரியர் அந்த வழி சாதிகள் நம்மை பிரிக்க வளர்ந்த வியாதிகள் கடலே என் கடலே கரிகாலா எங்க மறைஞ்ச வனமே என் வனமே அவன் தடம் தேடி திரிஞ்ச கடலே என் கடலே கரிகாலா எங்க மறைஞ்ச வனமே என் வனமே அவன் தடம் தேடி
நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:32 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. பார்த்திருந்தோம் கலையரங்கம் தான். இன்றைய கலையரங்க பகுதியில் கந்தர் கூட்டம் என்கின்ற பாடலை பார்த்திருந்தோம். இந்த பாடலை MC சாய் மற்றும் ரதி ஆதித்யன் பாடியிருக்கின்றார்கள். and the music is done by Steve Cliff. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் எலெக்ஷன்ஸ் பற்றி, பாலிடிக்ஸ் பற்றி சில விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். பார்த்தோம் என்றால் எர்னோட்டோல் கட்சியின் தலைவராக இருந்தார். அது எலெக்ஷனுக்கு பிறகு இன்ட்ரம் லீடராக கேண்டிஸ் பெர்கன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தார் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இப்போது இருக்கின்ற இன்ட்ரம் லீடர் கேண்டிஸ் பெர்கன் அறிவித்திருக்கின்றார் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் ரீஎலெக்ஷன் சீக் பண்ண மாட்டார் என்று தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் எதிர்வரும் சனிக்கிழமை புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற எலெக்ஷன்ஸ் நடைபெற இருக்கின்றது. அண்ட் அது நடைபெற்ற பிறகு கேண்டிஸ் பெர்கன் மெம்பர் பார்லிமெண்ட்டாக கண்டினியூ பண்ணுவார் என்றும் தெரிவித்திருக்கின்றார். மெம்பர் பார்லிமெண்ட் கேண்டிஸ் பெர்கனை பற்றி பார்த்தோம் என்றால் இவர் 57 வயதுடையவர். 2008ஆம் ஆண்டில் மேனிடோபாவில் இருக்கின்ற ஒரு ரைடிங்குக்கு முதல் முறையாக எலெக்ட் பண்ணப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து 14 வருடங்களாக மெம்பர் பார்லிமெண்ட்டாக சர்வ் பண்ணி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயங்களாக இருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:34 PM and இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் கால்நிலை. பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, அதிகுறைந்த வெப்பநிலை 16°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, அதிகுறைந்த வெப்பநிலை 11°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, அதிகுறைந்த வெப்பநிலை 15°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 26°C, அதிகுறைந்த வெப்பநிலை 19°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதிகுறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் 416-568-4301.
வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:36 p.m. அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. பார்க்க இருக்கின்றோம் மொன்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு ஹவுசிங் மார்க்கெட் இருக்கின்றது என்று. தி Quebec Professional Association of Real Estate Brokers வந்து அறிவித்திருக்கின்றார்கள் என்று. மொன்ட்ரியல் என்ற ஹவுசிங் சேல்ஸ் வந்து 20% குறைவடைந்திருக்கின்றது. அண்ட் லிஸ்டிங்கை பார்த்தோம் என்றால் 37% அதிகரித்திருக்கின்றது என்று இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அசோசியேஷன் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு மட்டும் பார்த்தோம் என்றால் 2681 ஹவுசஸ் வந்து விற்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் லிஸ்டிங்கை பார்த்தோம் என்றால் 13,715 வீடுகள் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது. யூஸ்வலாக ஆகஸ்ட் மாதத்தில் வந்து லிஸ்டிங் வந்து குறைவாக இருக்கின்ற ஒரு மாதமாக காணப்படுகின்றது. இருப்பினும் இந்த மாதம் வந்து லிஸ்டிங் கம்பேர்ட் டு பிஃபோர் வந்து அதிகரித்திருக்கின்றது என்பதும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மொன்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மீடியன் சிங்கிள் ஹவுஸ் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோம் என்றால் 5% குறைந்திருக்கின்றது. இப்போது வந்து 525,000 இருக்கின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி காண்டோஸின் ப்ரைஸஸும் குறைவடைந்திருக்கின்றது. இப்போது 385,000 இருக்கின்றது. அண்ட் பார்த்தோம் என்றால் ஜூலை மாதத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஆகஸ்ட் மாதம் சிங்கிள் ஹோம்ஸ் ஆக இருக்கட்டும் இல்லாட்டி காண்டோஸ் ஆக இருக்கட்டும் வீடுகளின் விலைகள் வந்து குறைவடைந்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:37 p.m. அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. இன்று செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com தேசியம்.நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். சஸ்கச்சுவான் மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை பல இடங்களில் நிகழ்ந்த கத்திக்குத்து சம்பவங்களில் குறைந்தது 10 பேர் இறந்துள்ளனர். மேலும் 18 பேர் காயமடைந்துள்ளனர். ஜேம்ஸ் ஸ்மித் க்ரீ நேஷன், வெல்டன் ஆகிய இடங்களில் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக சஸ்கச்சுவான் RCMP தெரிவித்தது. இந்த தாக்குதல்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் 31 வயதான டேமியன் சாண்டர்சன், 30 வயதான மைல்ஸ் சாண்டர்சன் ஆகியோரை RCMP தேடி வந்தது. சந்தேக நபர்களில் ஒருவரான டேமியன் சாண்டர்சன் இறந்த நிலையில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டார். இரண்டாவது சந்தேக நபர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருகிறார். மைல்ஸ் 3 முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டு உட்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். டேமியன் ஒரு முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டு உட்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். இந்த கத்திக்குத்து சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பவை என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். சஸ்கச்சுவான் முதல்வர் ஸ்காட் மூ, ஜேம்ஸ் ஸ்மித் க்ரீ நேஷன் தலைவர்களிடம் ட்ரூடோ கலந்துரையாடியுள்ளார். இந்த நெருக்கடியான நேரத்தில் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என பிரதமர் தெரிவித்தார். ஆட்டவா நாடாளுமன்ற கட்டடத்தில் உள்ள கொடிகள், சஸ்கச்சுவானில் உள்ள அனைத்து மத்திய கட்டடங்களில் உள்ள கொடிகளும் அரைக்கம்பத்தில் தாழ்த்தப்பட்டுள்ளதாக பிரதமர் அறிவித்தார். ஆன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் உட்பட பல அரசியல் தலைவர்கள், உலக தலைவர்கள் பலரும் இந்த கத்திக்குத்து சம்பவங்கள் குறித்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கனேடிய மத்திய வங்கி நாளை அதன் முக்கிய வட்டி வீதத்தை மீண்டும் உயர்த்தும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த ஆண்டு 5வது முறையாக முக்கிய வட்டி வீதத்தை மத்திய வங்கி அதிகரிக்கிறது.
வட்டி வீதங்களை 3.25% மத்திய வங்கி உயர்த்தும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். பணவீக்கத்துடன் வங்கி தொடர்ந்து போராடி வரும் நிலையில் வட்டி விகித அதிகரிப்பு நாளை எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய உயர்வு சிறிது காலத்திற்கு கடைசியானதாக இருக்கலாம் என சில பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த கல்வி ஆண்டு கோவிட் தொற்றால் பாதிப்படையாது என ஒன்டாரியோ மாகாண கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லேஸ் உறுதியளிக்கிறார். இன்று முதல் ஒன்டாரியோ மாகாணத்தின் கல்வி சபைகளில் 2020 ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக கோவிட் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி இலையுதிர் காலத்தில் மாணவர்கள் வகுப்பறைகளுக்கு திரும்புகின்றனர். மாகாணத்தில் கோவிட் தொற்று அதிகரித்தாலும் ஜூன் இறுதி வரை மாணவர்கள் வகுப்பறையில் இருப்பார்கள் என கல்வி அமைச்சர் இன்று உறுதியளித்தார். தனது அலுவலகத்தின் முன்னுரிமை மாணவர்களை பாடசாலைகளில் தொடர்ந்து வைத்திருப்பதென லேஸ் கூறினார். மாணவர்கள் நேரில் கற்றுக்கொள்வதற்கான இடையூறுகளை தணிக்கும் வகையில் பாதுகாப்பு நெறிமுறைகள் தலைமை சுகாதார மருத்துவ அதிகாரியினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். இன்று ஆரம்பமான லிபரல் அரசாங்கத்தின் அமைச்சரவை சந்திப்பில் வாழ்க்கை செலவு, பணவீக்கம் ஆகியவை பிரதான பேசுபொருள் ஆகின்றன. இம்மாத இறுதியில் நாடாளுமன்ற அமர்வுகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது அமைச்சர்களுடன் இன்று முதல் புதன்கிழமை வரை வான்கூவரில் சந்திக்கிறார். பணவீக்கம், அதிகரித்து வரும் உணவு செலவுகள், எரிபொருள் விலை உயர்வு போன்ற விடயங்கள் இந்த அமைச்சர்கள் சந்திப்பில் விவாதிக்கப்பட உள்ளன. இவை மீண்டும் நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கும் போது கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் அடுத்த தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என இன்று அறிவித்தார். மனிடோபா மாகாணத்தின் போர்டேஜ் லிட்ஸ்கர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பெர்கன் 14 ஆண்டுகள் பதவி வகித்து வருகிறார். எர்னோ டூல் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியேற்றப்பட்ட பின்னர் கட்சியின் இடைக்கால தலைவராக பெர்கன் செயல்பட்டு வருகிறார். எதிர்வரும் சனிக்கிழமை கட்சி புதிய தலைவரை தேர்ந்தெடுத்த பின்னர் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றப் போவதாக பெர்கன் கூறினார். மனிடோபாவில் பிறந்த பெர்கன் 2008 ஆண்டு முதலில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:44 p.m. and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இன்று எனது கடைசி Good Evening Canada ஷோ பர்சனல் ரீசன்ஸுக்காக ஒரு சிறிய இடைவெளி எடுக்கின்றேன். இவ்வளவு காலமாக ஒரு வருட காலமாக ஒரு கிரேட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. அண்ட் ஒரு வருட காலமாக தொடர்ந்து எங்களுக்கு Good Evening Canada நிகழ்ச்சிக்கு மற்றும் எனக்கு தொடர்ந்து தந்த சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.